ஓம் சாந்தி. இன்றைக்கி பாபா முரளியில் விசேஷமாக குமாரிகளுக்காக பாபா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குமாரிகள் நீங்கள் இப்போ உங்களுடைய நேரத்தை ஒரு பிடி கொண்டை கடலைக்காக, அதாவது இந்த உலகிய வருமானத்துக்காக உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. பாபாவனுடைய பேரை வெளிப்படுத்தக்கூடிய இந்த சேவையில் நீங்கள் ஈடுபட்டு பாபாவனுடைய பேரை வெளிப்படுத்துங்க. அப்போ நிறைய ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த ஞான மார்க்கத்தில் உங்களுடைய கால்கள் முன்னேறிட்டு இருக்குது. நீங்கள் முன்னேறக்கூடிய பாதையில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே உங்களுடைய புத்தியில் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தினுடைய நினைவு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினைவு செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய புத்தி வேறு எங்கேயுமே அலையலை, வேறு எந்த சிந்தனையும் வராமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னேறக்கூடிய பாதையில் போயிட்டுருக்கீங்க. எப்பயுமே குஷியினுடைய அளவு அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கலாம், என்னுடைய கால்கள் முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்குது. மனசு ஒருமுக நிலையில் இருக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம முன்னேறிட்டுருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார் பாபா. மேலும் பாபா இன்னைக்கு சேவைக்காக சிந்தனை செய்து குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க, இன்னைக்கு நீங்கள் சிவாலயம், சங்கமயுகம், வேஷாலயம் இதை பற்றின பெரிய பிக்சரை வச்சு மற்றவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. அப்படி நீங்கள் பெரிய ஹால் எடுத்து புரிய வைக்கும் பொழுது தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. சிவாலயத்தில் கூட பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 2 இருக்குது. ஒன்று சாந்தி தாமத்தையும் நம்ம சிவாலயம் தான் சொல்கிறோம், அதே போல் சொர்க்கத்தையும் சிவாலயம் தான் சொல்கிறோம். ஏன்னா சொர்க்கம் அப்படிங்கிறது சிவ தந்தையால் உருவாக்கப்படுறதுனால அதையும் நம்ம சிவாலயம் அப்படின்னு தான் சொல்கிறோம். சாந்தி தாமம் அப்படிங்கிறது அமைதிக்கான சிவாலயம், சொர்க்கம் அப்படிங்கிறது சுகத்துக்கான சிவாலயம். இதையும் நீங்கள் குழந்தைங்க புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றார் பாபா. மேலும் குமாரிகளுக்காக பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிடி கொண்டை கடலைக்காக உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. இப்போ பெரியவர்கள் இருக்கிறாங்க, மாதாஜிங்க இருக்கிறாங்க, இல்லை பிரதர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தை சம்பால் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனால் குமாரிகளுக்கு நீங்கள் எல்லாத்துலேருந்து ஃப்ரீயாக இருக்கீங்க. அதனால் பாபாவனுடைய சேவையில் நீங்கள் ஈடுபட முடியும். பந்தனங்களை வென்றவர்களாக மாறி நேரத்தை வீணாக்காமல், ஏன்னா பாபா எப்பயுமே இப்படி இருந்துட்டு இருக்க போகிறவர் கிடையாது. நேரம் நெருங்கிட்டு இருக்குது, பாபா எப்போ வேணாலும் போக முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாபாவனுடைய சேவையில் ஈடுபடுங்க. சில குழந்தைங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் பயமற்றவர்களாக மாறி பாபாவனுடைய சேவையில் ஈடுபட்டு அர்ப்பணமாகி பாபாவனுடைய பேரை வெளிப்படுத்துங்க, தைரியமாக இறங்குங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஸோ இது போல் நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முழு முரளியை நம்ம விரிவாக பார்க்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 20/6/2024 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்போது பிடி அளவு கொண்ட கடலைக்கு பின்னால் தனது நேரத்தை வீணாக்காதீர்கள். உலகிய வருமானத்துக்கு பின்னால் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். இப்போது தந்தையின் உதவியாளர்களாகி தந்தையின் பெயரை வெளிப்படுத்துங்கள். விசேஷமாக குமாரிகளுக்காக கேள்வி, இந்த ஞான மார்க்கத்தில் உங்களது பாதம் முன்னேறி கொண்டிருக்கிறது, அதன் அடையாளம் என்ன? பதில், புத்தியில் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் நினைவு சதா இருந்தால், நினைவு செய்யும் நேரத்தில் புத்தி எங்கும் அலையவில்லையெனில், புத்தியில் வீண் சிந்தனைகள் வரவில்லையெனில், புத்தி ஒருமுகத்துடன் இருக்கின்றதெனில், வகுப்பில் கொட்டாவை வரவில்லையெனில், குஷியின் அளவு அதிகரித்து கொண்டிருந்தால், இதன் மூலம் நிரூபணம் ஆகிறது ஞான மார்க்கத்தில் உங்களது பாதம் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. குழந்தைகள், இவ்வளவு நேரம் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். நாம் சிவாலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று உள்ளத்தில் நினைக்கின்றீர்கள். சிவபாபாவும் நினைவுக்கு வந்துவிடுகிறது, சொர்க்கத்தின் நினைவும் வந்துவிடுகிறது. நான் சிவாலயத்தில் இருக்கிறேன் அப்படின்னா சிவபாபாவுடைய நினைவும் வந்துடுது, சத்தியகுத்தனுடைய நினைவும் வந்துடுது. நினைவின் மூலம்தான் சுகம் கிடைக்கிறது. நாம் சிவாலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்ற நினைவு புத்தியில் இருந்தால் குஷி ஏற்படும். கடைசியில் அனைவரும் சிவாலயத்திற்கு சென்றே ஆக வேண்டும். சாந்தி தாமத்திலேயே யாரும் அமர்ந்துவிட முடியாது.
உண்மையில் சாந்தி தாமத்தையும் சிவாலயம் என்றுதான் கூறுகிறோம், சுகதாமத்தையும் சிவாலயம் என்றுதான் கூறுகிறோம். ஏனெனில் அதனையும் தந்தைதான் ஸ்தாபனை செய்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இரண்டையும் நினைவு செய்ய வேண்டும். 2 சிவாலயத்தை நீங்க நினைக்கணும். அந்த சிவாலயமானது அமைதிக்காக மற்றும் இந்த சிவாலயமானது சுகத்திற்காக. இது துக்கதாமமாகும். இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. எங்கு வேண்டுமென்றாலும் அமர்ந்திருக்கலாம். தொழில் போன்ற இடங்களில் அமர்ந்திருந்தாலும் புத்தியில் 2 சிவாலயத்தின் நினைவும் வர வேண்டும். துக்கதாமத்தை மறந்துவிட வேண்டும். இது வைஷாலயம் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். விஷ உலகம் அப்படின்னு சொல்லி. துக்கதாமம் இப்பொழுது அழிய வேண்டும். இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கொட்டாவை போன்றவை வரக்கூடாது. பலரது புத்தியானது எங்கெங்கோ வேறு பக்கம் சென்று விடுகிறது. மாயையின் தடைகள் ஏற்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அடிக்கடி கூறுகின்றார், குழந்தைகளே மன்மனாபவ, விதவிதமான யுக்திகளை கூறுகின்றார். இங்கு அமர்ந்திருந்தாலும் நாம் முதலில் சாந்தி தாமம் சிவாலயத்திற்கு செல்வோம், பிறகு சுகதாமத்திற்கு வருவோம் என்பதை புத்தியில் நினைவு செய்யுங்கள். இவ்வாறு நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் அழிந்து கொண்டே போகும். எந்த அளவிற்கு நீங்கள் நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாதங்கள் முன்னேறுகின்றன. முன்னேறும் பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்க. இங்கு வேறு எந்த எண்ணங்களுடன் அமரக்கூடாது. இல்லையெனில் நீங்கள் மற்றவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றீர்கள். லாபத்திற்கு பதிலாக மேலும் நஷ்டத்தை உருவாக்குகின்றீர்கள். முன்பு நினைவில் அமர்கின்ற பொழுது யாரு கொட்டாவி விடுகின்றார்கள், யாரு கண்களை மூடி அமர்கின்றார்கள் என்பதை சோதிப்பதற்கு அவர்களுக்கு முன்னால் ஒருவரை அமர வைத்தனர். அதனால் அப்பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தனர். இவரது புத்தியானது எங்கு அலைகின்றது, கொட்டாவி விடுகின்றாரா என்ன என்பதை தந்தையும் பார்க்கின்றார். எதையும் புரிந்து கொள்ளாதவர்களும் அதிகமாக வருகின்றனர். பிராமணிகள் அழைத்து வருகின்றனர். சிவபாபாவின் முன் குழந்தைகள் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும், தவறுகள் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் இவர் சாதாரண ஆசிரியர் அல்ல. தந்தை வந்து புரிய வைக்கின்றார், இங்கு மிகவும் கவனத்துடன் அமர வேண்டும். பாபா 15 நிமிடங்களுக்கு அமைதியாக அமர வைக்கின்றார். நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு அமருகின்றீர்கள். அனைவரும் மகாரதிகள் கிடையாது. பக்குவம் அடையாதவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். எச்சரிக்கை செய்வதன் மூலம் தேர்ந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அவங்களுக்கு புரிய வச்சோம் அப்படின்னா அவங்களும் தேர்ச்சியானவர்களாக ஆயிடுவாங்க. யார் நினைவில் இல்லையோ, வீண் எண்ணங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றனரோ அவர்கள் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர். ஏனெனில் புத்தி எங்கேயோது அலைந்து கொண்டே இருக்கிறது. மகாரதி, குதிரைப்படை, காலாட்படை அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றனர். பாபா இன்று ஞான சிந்தனை செய்து வந்திருக்கிறார். மியூசியம், அதாவது கண்காட்சிகளில் குழந்தைகளாகிய நீங்கள் சிவாலயம், வைஷாலயம் மற்றும் புருஷோத்தம சங்கமயுகம் 3ஐயும் கூறுகின்றீர்கள். இது புரிய வைப்பதற்கு மிகவும் நல்ல விஷயங்களாகும். இதனை மிகவும் பெரியதாக உருவாக்க வேண்டும். மனிதர்களின் புத்தியில் பதிய செய்வதற்காக இதற்கு மிகப்பெரிய ஹால் இருக்க வேண்டும். இதில் நாம் எவ்வளவு மாற்றம் கொண்டு வருவது என்பது போன்ற சிந்தனைகள் குழந்தைகள் செய்ய வேண்டும். அவ்வளோ பெரிய பிக்சர் எல்லாம் வச்சுட்டு இதில் இன்னும் என்னெல்லாம் நம்ம மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறார். புருஷோத்தம சங்கம யுகத்தை மிகவும் நன்றாக உருவாக்க வேண்டும். இதன் மூலம் மனிதர்களுக்கு மிக நல்ல அறிவு கிடைக்கும். 5-6 பேரையும் தபஸ்யாவில் அமர செய்கின்றீர்கள். ஆனால் 10-15 பேரை தபஸ்யாவில் அமர செய்ய வேண்டும். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யணுங்கிறார் பாபா. பெரிய சித்திரங்களை உருவாக்கி தெளிவான வார்த்தைகளால் எழுத வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வதே கிடையாது. புரிய வைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். கல்புத்தி அல்லவா? ஆக எவ்வளவு முடியுமோ நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். அதுக்காக விட்டுடக்கூடாது. எவ்வளோ முயற்சி செய்யணுமோ புரிய வைங்கிறார் பாபா.
சேவையில் இருக்கக்கூடியவர்கள் சேவையை அதிகப்படுத்துவதற்காக சிந்திக்க வேண்டும். மியூசியத்தில் உள்ள மகிழ்ச்சி ப்ரொஜெக்டர் கண்காட்சிகளில் கிடையாது. ப்ரொஜெக்டரின் மூலம் எதையும் புரிந்து கொள்வதே கிடையாது. அனைத்தையும் விட மிக சிறந்தது மியூசியம் ஆகும். சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு அறையில் சிவாலயம், வைஷாலயம் மற்றும் புருஷோத்தம சங்கமயுகத்தின் காட்சிகள் இருக்க வேண்டும். புரிய வைப்பதற்கு மிகவும் விசால புத்தி இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற ஆசிரியர் வந்திருக்கின்றார் எனில் குழந்தைகள் MA BA தேர்ச்சி அடைய வேண்டும் என்று அமர்ந்து விட மாட்டார்கள். எல்லையில்லா தந்தை வந்திருக்கிறாரு, மிகப்பெரிய ஆசிரியர் வந்திருக்கிறாரு, நான் MA படிக்கணும் BA படிக்கணும் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்கங்கிறார் பாபா. இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஓடி வந்துடுவாங்கங்கிறார் பாபா. குமாரிகளுக்காக பாபா சொல்றாரு. சதா தந்தை அமர்ந்திருக்க மாட்டார். பாபா வந்திருக்கிறதே இந்த கொஞ்ச காலத்துக்காக தான். ரொம்ப ஆண்டுகளுக்கு பாபா இங்கே இருக்க மாட்டார். சிறிது காலத்தில் சென்று விடுவார். குறுகிய காலத்தில் தான் இருக்கின்றது என்றால் விழிப்படைவது கிடையாது. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க இன்னும் விழிப்படைய மாட்டேங்கிறாங்கங்கிறார் பாபா. 4 அல்லது 500 ரூபாய்க்காக ஏன் தனது நேரத்தை வீணாக்க வேண்டும்? பாபா கேட்குறாரு, அந்த 400 500 ரூபாய்க்கு போய் உங்களுடைய நேரத்தை ஏன் வீணாக்குறீங்க? பிறகு நாம் சிவாலயத்தில் என்ன பதவியை அடைவோம் என்று நல்ல நல்ல குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் கூறுவர். புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம சத்தியுகத்தில் போய் என்ன பதவி அடைவோம், இப்போ நேரத்தை நம்ம வீணாக்கிட்டோம் அப்படின்னா பாபா இருக்க போகிறதே கொஞ்சம் காலத்துக்கு தான். இப்போ நம்ம நேரத்தை வீணாக்கி சேவை செய்யலை அப்படின்னா சத்தியுகத்தில் போய் என்ன பதவியை நம்ம அடைவோம் அப்படின்னு நல்ல நல்ல குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறார் பாபா. குமாரிகள் ஓய்வாக இருப்பதை பாபா பார்க்கின்றார். குமாரிகள் எல்லாம் ஃப்ரீயா இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார். எவ்வளவுதான் மிகப்பெரிய ஊதியமாக இருந்தாலும் இது பிடியளவு கொண்ட கடலைக்கு சமமானதாகும். இவை அனைத்தும் அழிந்துவிடும், எதுவும் இருக்காது. பிடியளவு கொண்ட கடலையிலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். இல்லையே, ஒரு பிடி கொண்ட கடலையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு. ஆனால் விடுவதே கிடையாதுங்கிறார் பாபா. ஒரு பாபா எக்ஸாம்பிள் கூட சொல்லுவார். ஒரு பாட்டிலுக்குள்ளே கொண்டக்கடலை இருக்குமா. குரங்கு போய் அந்த கொண்டக்கடலையை எடுக்கிறதுக்காக அந்த பாட்டிலுக்குள்ளே சாதாரணமாக கை உள்ளே போயிடும். ஒரு பிடி கொண்டக்கடலையை கையில் நிரப்பிக்கும் போது அந்த கையை என்ன பண்ண முடியல, வெளியில் எடுக்க முடியாது. கொண்டக்கடலையும் விடுறது கிடையாது, கையையும் வெளியில் எடுக்க முடியல. கொண்டக்கடலையை விட்டால் என்ன ஆகும், கை வெளியில் வந்துடும். ஆனால் அதை புரிஞ்சுக்காம அதுலேயே அது மாட்டிகிட்டு இருக்கு. அது போல் குழந்தைங்களை விடுவிக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு. ஆனால் குழந்தைங்க விடுதலை ஆகிறதே இல்லைங்கிறார் பாபா. ஆனால் விடுபடுவதே கிடையாது. அதில் பிடியளவு கொண்டக்கடலை தான் இருக்கிறது. அதில் என்ன இருக்குது, ஒரு பிடியளவு கொண்டக்கடலை தான் இருக்குது. அதை பிடிச்சிட்டு நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களேங்கிறார் பாபா. பாபா சொல்றாரு, இதில் உலக சக்கரவர்த்தி, அதுல ஒரு பிடி கொண்டக்கடலை தான் இருக்கு. இங்க வந்துட்டீங்க அப்படின்னா உலகத்துக்கே நீங்க சக்கரவர்த்தி ஆகலாம். அது எதற்கும் உதவாத கொண்டக்கடலை ஆகுங்கிறார் பாபா. அதற்கு பின்னால் எவ்வளவு துக்கம் அடைகின்றீர்கள். குமாரிகள் ஃப்ரீயாக ஓய்வாக இருக்கின்றனர், ஃப்ரீயாக தான் இருக்காங்கங்கிறார் பாபா. அந்த படிப்பும் பைசாவிற்கும் உதவாததாகும். அந்த படிப்பு எந்த பைசாவுக்கும் உதவாததுங்கிறார் பாபா. அதனை விட்டுவிட்டு இந்த ஞானத்தை படித்து கொண்டிருந்தால் புத்தி திறக்கும். இவ்வாறு சிறிய சிறிய குமாரிகள் சிவாலயத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்று பெரியவர்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும். இங்கிருக்கும் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். எந்த கொண்டக்கடலையும் அதிர்ஷ்டத்தில் வராது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடி கொண்டக்கடலையெல்லாம் அதிர்ஷ்டத்துக்கு வராது. சிலரிடத்தில் 5 கொண்டக்கடலை, அதாவது 5 லட்சம் இருக்கும். பாபா சொல்றாரு, 5 கொண்டக்கடலைனா 5 லட்சம் இருக்கும் உங்ககிட்ட. அதுவும் அழிந்து விடும். இப்பொழுது குறுகிய காலம்தான் இருக்கின்றது. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டே செல்கிறது. திடீரென்று ஆபத்துகள் வந்து விடுகின்றன. மரணமும் திடீரென்று ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. பிடியளவு கொண்டக்கடலை இருந்து உயிர் பிரிந்து விடுகிறது. அந்த ஒரு பிடி அளவு கொண்டக்கடலை, அதுதான் என்னுடைய அதிர்ஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படியே உங்களுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பதவி அடைவீங்க, என்ன நிலைமை அடைவீங்கிறார் பாபா. ஆக மனிதர்களை இந்த குரங்குத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். எப்படி அந்த குரங்கு அந்த ஒரு பிடி கொண்டக்கடலையை விடாமல் பிடிச்சுக்கிட்டே மாட்டிகிட்டு இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் விடுவிக்க நான் வந்திருக்கிறேங்கிறார் பாபா.
மியூசியத்தை பார்த்து மட்டும் சந்தோஷம் அடைந்து விடக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் சந்தோஷம் அடைஞ்சிடாதீங்க. நீங்கள் அதிசயத்தை செய்து காட்டுங்கிறார் பாபா. மனிதர்களை விழிப்படைய செய்ய வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மற்றபடி யாருடைய அதிர்ஷ்டத்திலும் கொண்டக்கடலை சேராது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கொண்டக்கடலை எந்த அதிர்ஷ்டத்துக்கும் வராது அப்படிங்கிறாரு. அது அதிர்ஷ்டத்திலேயே சேராது, அனைத்தும் அழிந்துவிடும். ஆக இதனை விடுத்து நாம் ஏன் தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை அடையக்கூடாது? எந்த கஷ்டத்திற்கான விஷயமும் கிடையாது இல்லையா? அந்த ஒரு பிடி கொண்ட கடலை அடையிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனால் உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கு நீங்கள் கஷ்டமே பட வேண்டாங்கிறார் பாபா. அதை சொல்கிறாரு, எந்த கஷ்டமும் கிடையாது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்ற வேண்டும். இவ்வளோதான் நீங்கள் செய்யணும். கையில் உள்ள கொண்டக்கடலையை நீக்கிவிட்டு வைர வைடூரியங்களை கைகளில் நிறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் பாபா. தந்தை புரிய வைக்கின்றார், இனிய குழந்தைகளே, இந்த பிடி அளவு கொண்டக்கடலைக்கு பின்னால் நீங்கள் ஏன் தங்களது நேரத்தை வீணாக்குகின்றீர்கள்? ஆம், வயோதிகர்களாக இருக்கின்றனர், குழந்தைகள் அதிகமாக உள்ளனர் எனில் அவர்களை வளர்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் அவங்க சம்பாதிக்கணும். குமாரிகள் மிகவும் எளிதாகும். ஆனால் குமாரிகளுக்கு இது ரொம்ப ஈஸி. தந்தை நமக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்பதை யார் வந்தாலும் புரிய வைக்க வேண்டும். ஆக ராஜ்யத்தை அடைய வேண்டும் அல்லவா? இப்பொழுது உங்களது கைகள் வைரங்களிலாம் நிறைந்து கொண்டிருக்கிறது. மற்ற அனைத்தும் விநாசமாகிவிடும். நீங்கள் 63 பிறவிகளாக பாவம் செய்தீர்கள். தந்தை மற்றும் தேவதைகளுக்கு நிந்தனை செய்வது மற்றொரு பாவமாகும். விகாரிகளாகவும் ஆனீர்கள் மற்றும் திட்டவும் செய்தீர்கள். 2 பாவம். விகாரத்தில் போன பாவமும் செஞ்சீங்க, தேவி தேவதைகளை சிவபாபாவை நிந்தனை செஞ்சு அந்த பாவமும் செஞ்சீங்க. தந்தைக்கு எவ்வளவு நிந்தனை செய்தீர்கள். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, நேரத்தை வீணாக்க கூடாது. பாபா எங்களால் நினைவு செய்ய முடியவில்லை என்று கூறாதீர்கள். பாபா என்னால் ஆத்மா என்று நினைவு செய்ய முடியவில்லை என்று கூறுங்கள்ங்கிறார். தன்னை மறந்து விடுகின்றீர்கள். தேக அபிமானத்தில் வருகின்றோம் எனில் தன்னை மறந்து விடுகிறோம். தேகத்தில் வரும்போது நம்ம யாருங்கிறதையே நம்ம மறந்துடுறோம். நான் ஒரு ஆத்மாங்கிறத மறந்துடுறோம். தன்னை ஆத்மா என்று நினைக்க முடியவில்லை எனில் பிறகு தந்தை எப்படி நினைப்பீர்கள்? நம்மளை ஒரு ஆத்மா அப்படிங்கிறதே நம்மளால நினைக்க முடியலைங்கும் போது நம்ம பாபாவை எப்படி நினைப்போம்? மிகப்பெரிய லட்சியமாகும், மிகவும் எளிதானதாகவும் இருக்கிறது. மற்றபடி மாயையின் எதிர்ப்பு இருக்கிறதுங்கிறார் பாபா. இது ரொம்ப எளிதுதான், ஆனால் மாயாவுடைய ஆப்போசிட் இருக்கு. மனிதர்கள் கீதை போன்றவைகளை படிக்கின்றனர், ஆனால் எந்த பொருளையும் புரிந்து கொள்வது கிடையாது. பாரதத்திற்கு முக்கியமானது கீதை ஆகும். ஒவ்வொரு தர்மத்திற்கும் தனித்தனியான தர்ம சாஸ்திரம் இருக்கிறது. தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்களை சத்குரு என்று கூற முடியாது. இது மிகப்பெரிய தவறாகும். சத்குருவானவர் ஒரே ஒருவரே. மற்றபடி குரு என்று கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் பலர் உள்ளனர். யாராவது தச்சு தொழிலை கற்றுக் கொடுக்கின்றார் எனில், யாராவது இன்ஜினியர் தொழிலை கற்றுக் கொடுக்கின்றார் எனில் அவர்களும் குருவாகி விடுகின்றனர். கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொருவரும் குருவாக இருக்கின்றனர். சத்குரு ஒரே ஒருவர். இப்பொழுது உங்களுக்கு சத்குரு கிடைத்திருக்கிறார். அவர் சத்திய தந்தையாகவும் இருக்கிறார், சத்திய ஆசிரியராகவும் இருக்கின்றார். ஆகையால் குழந்தைகள் அதிக தவறுகளை செய்யக்கூடாது. இங்கிருந்து மிகவும் நல்ல முறையில் புத்துணர்வு அடைந்து செல்கின்றீர்கள். பிறகு வீட்டிற்கு சென்றதும் இங்கிருக்கும் அனைத்தையும் மறந்து விடுகின்றீர்கள். கர்ப்ப சிறையில் அதிக தண்டனைகள் கிடைக்கிறது. அங்கு கர்ப்ப மாளிகை இருக்கும். சத்தியுகத்தில் தண்டனை அடையும் அளவிற்கு எந்த விக்கிரமமும் ஏற்படாது. தந்தையின் எதிரில் நாம் படித்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நினைக்கின்றீர்கள். வெளியில் தங்களது வீட்டில் இவ்வாறு கூற மாட்டீர்கள். சகோதரர் படிப்பிக்கின்றார் என்றுதான் அங்கு நினைவு இருக்கும். அங்கே இந்த சிஸ்டர் தான் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த சகோதரர் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறதான் நினைவு இருக்கும். இதே மதுபல்ல நம்ம முரளி கேட்கும்போது பாபா சொல்றாரு, இங்கு தந்தை இடத்தில் நேரடியாக வந்திருக்கிறீர்கள். தந்தை குழந்தைகளுக்கு மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். தந்தை புரிய வைப்பதற்கும் குழந்தைகள் புரிய வைப்பதற்கும் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. குழந்தைகளுக்கு தந்தை எச்சரிக்கை செய்கின்றார். குழந்தைகளே குழந்தைகளே என்று புரிய வைக்கின்றார். பாபா
ஏன்னா அவர் நம்முடைய அப்பா இல்லையா, அதனால குழந்தைகளே குழந்தைகளே அப்படின்னு புரிய வைக்கிறாரு. நீங்கள் சிவாலயம் வைஷ்யாலயத்தை புரிந்திருக்கின்றீர்கள், எல்லையற்ற விஷயமாகும். இதனை தெளிவுபடுத்தி காண்பிக்கும் பொழுது மனிதர்களுக்கு சிறிதாவது மகிழ்ச்சி வரும். அங்கு மேலோட்டமாக புரிய வைக்கின்றீர்கள், சீரியஸாக புரிய வைக்கின்ற பொழுது நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள். தன் மீது கருணை காட்டுங்கள். இந்த வைஷ்யாலயத்திலேயே இருக்க வேண்டுமா என்ன? உங்க மீது நீங்க கருணை காட்டுங்க. இந்த உலகத்திலேயே நம்ம இருக்கணுமா என்ன? எப்படியெல்லாம் புரிய வைப்பது என்று பாபாவிற்கு எண்ணங்கள் ஓடுகிறதல்லவா. குழந்தைகள் எவ்வளவோ முயற்சி செய்கின்றனர், இருப்பினும் மூடியிருக்கும் டப்பாவில் உள்ள பொருள் போன்று இருக்கிறது. நீங்களும் எவ்வளோதான் முயற்சி செய்றீங்க. பாபா சொல்றார், சோடா வாட்டர் மாதிரி ஆயிடுதுங்கிறார். நல்லா நிறைச்சிருக்கும், உள்ள நல்லது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனால் திறந்த உடனே போயிடுது இல்லையா, அது மாதிரி ஆயிடுதுங்கிறார். சரியானது சரியானது என்று கூறிவிட்டு செல்கின்றனர். மிகவும் நன்றாக இருக்கிறது, ஊரில் உள்ளவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். சுயம் புரிந்து கொள்வது கிடையாதுங்கிறார் பாபா. செல்வந்தர்கள் பணம் படைத்தவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள், முற்றிலும் கவனம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் கடைசியில் வருவார்கள், பிறகு மிகவும் தாமதமாகிவிடும், டூ லேட் ஆயிடுங்கிறார் பாபா. அவர்கள் செல்வமும் காரியத்திற்கு பயன்படாது, யோகாவிலும் இருக்க முடியாது, அந்த நேரத்தில் பாபாவையே நினைக்க முடியாது. மற்றபடி கேட்பதன் மூலம் பிரஜைகளாக வந்து விடுவர். ஏழைகள் மிகவும் உயர்ந்த பதவியை அடைய முடியும். கன்னிகைகளாகிய உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? கன்னியாவை ஏழை என்றுதான் கூறப்படுகிறது. ஏனெனில் தந்தையின் ஆஸ்தியானது ஆண் குழந்தைகளுக்கு தான் கிடைக்கிறது. மற்றபடி கன்னிகாதானம் கொடுக்கப்படுகின்றது. அப்போதுதான் விக்காரத்திற்கு சென்று விடுகின்றனர். திருமணம் செய்து கொண்டால் பணம் கொடுப்பேன் என்று கூறுவார்கள். தூய்மையாக இருக்க வேண்டுமெனில் ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டேன். நீங்க தூய்மையா இருக்க விரும்புறீங்கன்னா நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். தூய்மை அழக்கிறீங்க அப்படின்னா சொத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்களாம். பாபா சொல்றாரு, தூய்மையாக இருக்க வேண்டுமெனில் ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டேன். எவ்வாறெல்லாம் மனோநிலை இருக்கிறது பாருங்கள்ங்கிறார் பாபா. நீங்கள் யாருக்கும் பயப்படாதீர்கள், தெளிவாக புரிய வைக்க வேண்டும், தைரியம் வேண்டும்ங்கிறாரு. நீங்க பயப்படாதீங்க, தெளிவா புரிய வைங்க, தைரியமா இருங்க. நீங்க முற்றிலும் உண்மையை கூறுகின்றீர்கள். இது சங்கமயுகமாகும். அந்த பக்கம் பிடியளவு கொண்ட கடலை, இந்த பக்கம் வைரங்கள் நிறைந்த கையாக இருக்கிறது. இப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அந்த ஒரு பிடி கொண்ட கடலைக்கு பக்கம் நம்ம போகக்கூடாது. இங்கே பாபா நமக்கு வைரத்தை நிறைச்சி கொடுக்குறாரு. இப்போது நீங்கள் குரங்கிலிருந்து பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆகின்றீர்கள். முயற்சி செய்து வைரம் போன்ற வாழ்க்கையை அடைய வேண்டும் அல்லவா? தோற்றமும் துணிச்சலான சிம்ம வாகினி போன்று இருக்க வேண்டும். சிலரது தோற்றம் கோழையான ஆடு போன்று இருக்கிறது. சிறு சப்தத்திலேயே பயந்து விடுகின்றனர். ஆக அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தை எச்சரிக்கை கொடுக்கின்றார். கன்னியர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மேலும் பந்தனங்களில் மாட்டிக்கொண்டால் பிறகு விக்காரத்திற்கான தண்டனை அடைவீர்கள். ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்தால் உலக மகாராணி ஆவீர்கள். நான் உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறேன். ஆனால் சிலருக்கு அதிர்ஷ்டம் இல்லை. தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். கன்னிகைகள் ஏழைகளாக இருக்கின்றனர். தாய் தந்தையினால் திருமணம் செய்விக்க முடியவில்லை எனில் கொடுத்து விடுகின்றனர். ஆக அவர்களுக்கு நஷா அதிகரிக்க வேண்டும். நான் நல்லா படித்து நல்லா முன்னேறணும் அப்படின்னு அந்த மாதிரி குமாரிகளுக்கு வரணுங்கிறார். நான் நல்ல முறையில் படித்து நல்ல பதவியை அடைய வேண்டும். நல்ல மாணவர்களாக உள்ளவர்கள் நாம் நேர்மையுடன் தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக படிப்பில் கவனம் செலுத்துவர். அவர்களுக்கு தான் பிறகு உதவி தொகை ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். அதுவும் 21 பிறவிகளுக்கு. இங்கு அற்பகால சுகம் இருக்கிறது. இன்று ஏதாவது பதவி கிடைக்கிறது, நாளை மரணம் ஏற்பட்டு விட்டால் அவ்வளவுதான். யோகிக்கும் போகிக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? ஆக ஏழைகளின் மீது அதிக கவனம் செலுத்துமாறு தந்தை கூறுகின்றார். செல்வந்தர்கள் ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாகும். மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த இயக்கம் மிகவும் நல்லதாக இருக்கிறது. அதிகமானவர்களுக்கு நன்மை செய்யும் என்று மட்டுமே கூறுவர். தனக்கு எந்த நன்மையும் செய்வது கொள்வது கிடையாது. மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கூறிவிட்டு வெளியில் சென்றதும்
அவ்வளவுதான். மாயை பெரிய தடியை வைத்து கொண்டு காத்திருக்கிறது, ஆர்வத்தையே மறைத்து விடுகிறதுங்கிறார் பாபா. ஒரே ஒரு அடியிலேயே அறிவை இழக்க செய்து விடுகிறது. தந்தை புரிய வைக்கின்றார், பாரதத்தின் நிலை என்ன ஆகிவிட்டது என்று. இப்பொழுது பாருங்கள், எவ்வளோ உயர்வா இருந்த பாரதம் எவ்வளோ மோசமா இருக்கு பாருங்க, நிலை எப்படி இருக்கு பாருங்கிறார் பாபா. குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தை பற்றி நல்ல முறையில் அறிந்திருக்கின்றீர்கள். நாடகத்துல இப்படித்தான் ஆகணும் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறார் பாபா. நல்லது. இனிமையிலும் இனிய செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, பிடியளவு கொண்ட கடலையை விட்டுவிட்டு தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை அடைவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். எந்த விஷயத்திற்காகவும் பயப்படக்கூடாது. பயமற்றவர்களாக ஆகி பந்தனங்களிலிருந்து முக்தி அடைய வேண்டும். தனது நேரத்தை உண்மையான வருமானத்தில் வெற்றியுடையதாக ஆக்க வேண்டும். இரண்டாவது, இந்த துக்கதாமத்தை மறந்து சிவாலயம், அதாவது சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். மாயையின் தடைகளை உணர்ந்து அதனிடம் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வரதானம். கீதையின் பாடம் படித்து மற்றவர்களுக்கும் கற்பிக்கக்கூடிய மோகத்தை வென்று நினைவின் சுரூபம் ஆகுக. கீதையின் பாடம் படித்து மற்றவர்களுக்கும் கற்பிக்கக்கூடிய மோகத்தை வென்று நினைவு சொரூபம் ஆகுக. விளக்கம். கீதையின் ஞானத்தின் முதல் பாடம் அஷரீரி ஆத்மா ஆகுக மற்றும் இறுதி பாடம் மோகத்தை நீக்கி நினைவின் சொரூபம் ஆகுக. முதல் பாடம் என்பது விதிமுறை, இறுதி பாடம் என்பது அந்த விதிமுறையால் அடையும் பலனாகும். எனவே ஒவ்வொரு நேரமும் முதலில் தன்னுள் இந்த பாடத்தை படித்து பிறகு பிறருக்கு கற்பியுங்கள். அநேக ஆத்மாக்கள் உங்களது உயர் செயலை பார்த்து தானும் செய்து தனது பாக்கியத்தை உயர்த்தி கொள்ளும் வகையில் அத்தகைய உயர் செயலை செய்து காண்பியுங்கள் அப்படிங்கிறார் பாபா. முதல் பாடம் என்ன? அஷரீரி ஆத்மா. ஆத்மான்னு உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் இறுதி என்ன ஆகுது? நஷ்டோமோகா. ஆத்மான்னு உணர்ந்துட்டோம் அப்படின்னா யார் மீது நமக்கு பற்றுதல் இருக்காதுங்கிறார் பாபா. ஸ்லோகன். பரமாத்மாவின் அன்பிலேயே மூழ்கி இருந்தால் கடினமெல்லாம் விடுபட்டே போய்விடும். பரமாத்மாவின் அன்பில் மூழ்கி இருந்தால் கடினமெல்லாம் விடுபட்டே போய்விடுங்கிறார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.